என்னப்பா பொங்கலுக்கு லீவ் தானே ஆஃபீஸ்லாம்? எங்கம்மா வர சொல்லிட்டாங்கம்மா, நான் போய் தாம்மா ஆகணும். அப்புறம் நாளைக்கு நாளைக்கு மட்டும் தான் லீவு. என்ன நீ தான் லீவ் போட்டுக்கோயேன்ப்பா. ஏம்மா நான் லீவு போட்டால் குடும்பத்தை யாரும்மா பார்த்துக்கிறது? சரிப்பா. சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா, எங்க மருமகளை காணோம்? அவளை பற்றி உனக்கு தெரியாதா? இப்போ இந்த நேரத்துக்கு ஏஞ்சி வரவள அவ? இல்லை, இன்னைக்கு போகி இல்லை, அதனால தான் கேட்டேன். அவளுக்கு போகி அந்த என்ன என்னவா இருந்தா என்ன, அவள் என்னைக்குமா சீக்கிரமா இருந்துச்சிருக்கா. சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. சரிப்பா. என்ன அத்தை காலையிலேயே உட்காந்துட்டீங்க? வேற என்ன மருமகளே பண்றது? சரி அத்தை, இன்னைக்கு போகி தானே, வாங்க பழசெல்லாம் போட்டு எரிப்போம். எப்ப என் மருமகளே காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சுன்னா எரிய விட்டுருக்கலாம். இப்ப போய் என்னன்னு எரிய விட்டுறது? அட வாங்கத்த, எப்போ எந்திரிக்கிறோமோ அப்பதான் எரிய விடணும், வாங்க. அப்படிங்கிற? சரி வா போவோம். அத்தை பழசெல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி, நான் என்னோட பழைய புடவை இது இருந்தா எடுத்துட்டு வரேன், போய் நீ எடுத்துட்டு வா போ. இந்த மருமகளே பழைய துணி. போடுங்கத்த போடுங்கத்த, நல்லா கப கபன்னு எரிய விடலாம். அத்தை இதுவும் நல்லா தான் இருக்குல்ல? ஆமா மருமகளே, நீ சீக்கிரமா எந்திரிச்சுன்னா காலையிலே பண்ணிருக்கலாம். விடுங்கத்த, எப்ப பண்ணா என்னத்த? ஆமாத்த, பக்கத்து வீட்டு பொண்ணை கூப்பிடலாமா? கூப்பிட்டு மருமகளே. விஷ்ணு விஷ்ணு விஷ்ணு. அக்கா எது கூப்பிட்டீங்க? என்னம்மா விஷ்ணு, நீ இன்னைக்கு போகி இல்ல, பழசெல்லாம் எரிக்கணும்ல, போய் எடுத்துட்டு வா, ஓடு ஓடு ஓடு. ஆமாம்மா, போய் உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வா. சரிங்கக்கா, நான் போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு எது துணி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வரேன். அத்தை இந்த பையன் யாருன்னே தெரியல அத்தை, புதுசா இருக்கு நம்ம ஏரியால. ஆமா மருமகளே, நானும் யாரும் அதை புதுசா இருக்காங்களேன்னு பார்த்தேன். நேத்து கூட வந்தான் தேவன், பக்கத்து வீட்டுல இருந்திருக்காங்களே புதுசா, அந்த பொண்ணுகிட்ட கூட உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு ஒரு மாதிரி தடுமாறினா, என்னன்னே தெரியல, ஏதோ விஷயம் இருக்கு. பெட்டு மருமகளே கண்டுபிடிச்சிடலாம். அக்கா பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேங்க்கா. சரிம்மா, போய் அந்த நெருப்புல போடு. எங்க அம்மாவை காணோம்? வருவாங்கக்கா, வரேன்னு சொன்னாங்க. அக்கா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, உள்ளே இருந்து என்ன பண்றீங்க? அதான் போகில, அதனால சும்மா கூப்பிட்டோம். சரிங்கக்கா. இதான் உங்க மருமகளா? ஆமாம்மா, இவதான் என் மருமக. ஆமாக்கா, நான் தான் எங்க அத்தையோட செல்லம் வருவேன். அப்புறம் என்னம்மா, சாப்பாடுலாம் ஆச்சா? ஆச்சுங்கக்கா. உள்ளேயே இருக்காதீங்க, அடிக்கடி வெளில வாங்க, எங்ககிட்ட பேசுங்க, ஒரு பக்கத்துல எல்லாம் நல்லா பேசுங்க. இல்லைங்கக்கா, நாங்கள் அப்படியே வீட்லயே இருந்து பழகிட்டோம். கவலையே படாதீங்க, நீங்களே பேசலினாலும் நானே கூட்டு கூட்டு பேசுவேன் இனிமே. ஆமாம், என் மருமகளுக்கு விட்டா வேற எந்த வேலையும் தெரியாது. சரிங்கக்கா. அப்புறம் அக்கா, பொங்கல்லாம் என்ன வீட்டுக்கு வெளில தானே வைப்பீங்க, சூரிய பொங்கல் மாதிரி? இல்லைம்மா, நாங்கள் அப்படியே உள்ளே வச்சு சும்மா கொஞ்சமாக செஞ்சு வீட்லயே வச்சு படைச்சிருவோம். அட என்னங்கக்கா நீங்க, அதான் இங்க வந்துட்டீங்கல்ல, நாளைக்கு நம்மலாம் வெளியே பொங்கல் வைக்கலாம், நீங்களும் வெளியே வச்சிருங்க, காலையிலேயே வச்சிடலாம். ஆமாம்மா, நாமளும் வெளியே வைக்கலாமா, ஜாலியாக இருக்கும். ஏண்டி உங்கள் அப்பா என்ன சொல்லுவாருனே தெரியலையடி. என்னக்கா, அண்ணன்ட்டு தானே, நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் வைங்க, பார்த்துக்கலாம். சரிம்மா, நான் கேட்டு பார்க்குறேன், விட்டாங்கன்னா வச்சிடுறேன். என்னம்மா நீ இப்படி பயப்படுற? ஆமாங்க பாட்டி, எங்கள் அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. எங்க கூட சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமே பயமும் வராது எதுவும் வராது, பாருங்க. ஆமாம்மா, இவ கூட சேர்ந்துட்டல, இனிமேல் உனக்கு பயமே வராது பாரு. எல்லாரும் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லைங்கக்கா. அதெல்லாம் இனிமே வந்துடும். சரிங்கக்கா, நான் உள்ளே போகிறேன், அவருக்கு இன்னும் சாப்பாடு எதுனா கொடுக்கணும். சரிம்மா கிளம்புமா, நாளைக்கு காலைல பொங்கல் வச்சிடலாம். சரிங்கக்கா. விஷ்ணு வா போகலாம். சரிம்மா போகலாம். அக்கா வரேங்க்கா, நான் அப்புறமேட்டு பார்க்கலாம். சரிங்கக்கா, நான் வரேன், அப்புறமேட்டு பார்க்கலாம், வரேம்மா. சரிங்கக்கா, போங்க போங்க. என்னங்கத்த இவங்க இவ்வளோ பயந்தாங்கொல்லியா இருக்காங்க? எல்லாரும் உன்ன மாதிரி வருவாங்களா மருமகளே? சரி அத்தை, எனக்கு ரொம்ப பாராட்டாதீங்க, நான் அப்படியே லக்ஸ் வீட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். காலையிலேயே வா. ஆமா அத்தை, வீட்டில் இருந்து என்னத்த பண்றது, ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. சரிம்மா, போயிட்டு வா. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமாத்த, வரேன்னு தான் சொன்னா, அதனால தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். ஏன் வேற என்ன குறை உனக்குங்க? அட ஏன் அத்தை கேட்குறீங்க? என் மாமன் ஒருத்தியை கட்டிட்டு வந்திருக்கானே, அவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு வேலை செய்யறது இல்லை, ஊர் சுற்றுறதுன்னா கிளம்பிடுறான் நல்லா. அது யார் கூடன்றீங்க? அந்த பங்கஜாவ மருமக கூட தான். சரி விடுடி, அந்த இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், என்ன பண்ணுறது? எத்தனை நாளைக்கு அப்படியே விட்டு கொடுத்து போகிறது? மாறிக்க வேணாம், வீட்டில் இருந்து எல்லாவே செய்ய வேணாம். ஏடி நீ இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நீ மட்டும் எப்படி இருந்த? அந்த மாதிரி தான் இருக்கா மருமகளாம். இந்த கிழவிக்கு என்னை இழுக்கலைன்னா தூக்கமே வராது. எப்போ பார்த்தாலும் என்ன ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னடி என்ன? ஒன்றும் இல்லத்த, காலையிலே ஆரம்பிச்சிச்சுங்க வேற ரெண்டும். மாமா உமா இப்பதான் வரியா? ஆமா பாட்டி, என்ன அதுக்குள்ள எடுத்து எரிய விட்டீங்க போலயே. எவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு வருது பாரு. இன்னைக்கு ஒரு போகியாச்சே, சீக்கிரமா எந்திரிப்போம், வந்து எல்லாத்தையும் பண்ணுவோம்லாம் இல்லை. ஆமாமா உமா, உங்க அத்தை எரிய விட்டுட்டு இருந்தா, அதான் நானும் வந்து எரிய விட்டேன்.
இதோ வந்துட்டால உன் கூட்டாளி, கிளம்பிடுவியப்ப? என்ன அத்தை பார்த்து உங்க முடிவு சேர்ந்து பத்திக்க போகுது நெருப்புல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் கரெக்டாக தான் நின்றுட்டு இருக்கேன். அதுக்கு இல்லத்த, நீங்களே பஞ்சு மிட்டாய் மண்டையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு நெருப்பட்டு பொசுங்கிடுச்சுன்னா யார் உங்களை மொட்டை தலையோட பார்க்கறது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. சரிதா, சரி, நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அத்தை, இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே என்னை கழுவி ஊற்றிட்டு இருந்தீங்களே, இப்போ பேசுங்களாம் பார்ப்போம். நான் என்னத்த உங்ககிட்ட பேசுவேன், எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்க. சரிதா, சரி உமா, நான் லக்ஸ் வீட்டுக்கு போறேன், வரியா? கண்டிப்பாப்ல, நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், வரேன். அப்ப சரி, வா போவோம். இவெல்லாம் எங்கேருந்து தான் வந்தாலோ தெரில, என்ன வாய் கிளிக்கிறா கிளி. சரி விடுமா, விடு, அப்படிதான் தெரியாதா உனக்கு? இல்லத்த, எல்லாமே ஒரு அளவுக்கு தான், ஓவரா பேசுறாளுங்க, என்னைக்கு என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறாளுங்கன்னு தெரியல. சரி விடு விடு விடு. என்ன லக்ஸு, நல்லா ஜாலியா எரி விட்டுட்டு இருக்கீங்க போல. பாலச்சினே வாவுமா. அட ஏன்டா நீங்க வேற. என்னாச்சு தாரு? அத்தை, எங்க அம்மா இருக்கால லூசு கிறுக்கி, அவ எங்களோட புக்கு போன வருஷத்து இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரி பேஜஸ்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தோம் அத்தை. அந்த நோட் எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டாத்த. அப்படி வேணும்னா யூஸ் பண்ணும்ல, ரொம்ப நாளா அங்கேயே கிடந்துச்சு, சரி யூஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்து போட்டேன். இப்போ அதில் என்ன சின்ன இருக்கு? இப்படியே தான் பண்ணுறான் எங்கள் அம்மா எப்பயுமே. எங்களுக்கு ஒன்று தேவைன்னு நாங்கள் எடுத்து வைப்போம், சுத்தம் பண்ணுற பேரில் எல்லாத்தையும் ஒன்று தூக்கி குப்பையில் போட்டுருவான், நான் இந்த மாதிரி போட்டு எரிச்சு விட்டுருவான். சரி விடுங்க பிள்ளைங்களா, ஏதோ தேவையில்லாத பொருள் நினச்சி தூக்கி போட்டிருக்கோம் லக்ஸோ. ஆமா, அப்படியே தான் இருக்கும், விடுங்க விடுங்க. காலையிலேருந்து என்கிட்ட சண்டைக்கு நிற்கிறாளுங்க இவங்க ரெண்டு பேரும், என்னால சின்ன பண்ணுறது இவங்களெல்லாம். ஏன் லக்ஸோ, அந்த பிள்ளைங்க வேணும்னு எடுத்து வச்சதை தூக்கி போட்டா அப்புறம் அந்த பிள்ளைங்க கோவப்படாம என்ன லக்ஸோ பண்ணுவோம், விடு லக்ஸோ. அப்புறம் என்ன சின்ன, இது வீட்டுக்கு காப்பு கட்டணும்ல, அதுக்கு வேப்பலை அந்த பூ அதெல்லாம் இருக்கா? அட லக்ஸோ, அதுக்கு தான் நானே வந்தேன். நம்ம என்ன வாங்க, அதான் அங்கே தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு சைடு இருக்கும் நிறையா, போய் நம்ம பறிச்சுட்டு வந்துடலாம். அத்தை நாங்களும் வரேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்லயே இருந்துட்டீங்க. லக்ஸோ விடு லக்ஸோ, வரட்டும். ஏமா அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, போமா. சொல்ற பேச்சு எல்லாரும் கேட்கறது இல்ல. லக்ஸோ, நான் கூப்பிட்டு தானே வராங்க. அப்படி சொல்லுங்க நல்லா. லக்ஷ்மி, காப்பு கட்டணும்ல, அதுக்கு வேப்பலையும் பூ ஒன்ட்ட இருக்கா? இல்ல பிரபா, இப்பதான் சின்ன வந்தா, இனிமேதான் போய் பறிச்சுட்டு வரணும், வரியா நீயும்? சரி லக்ஷ்மி, வரேன், வெயிட் பண்ணு. சரி பிரபா, நான் வச்சிடுறேன் வா. என்ன லக்ஷு, நாலு முடியா? ஆமாம்மா, அவளுக்கும் பூவும் வேப்பலையும் வேணுமா? அதெல்லாம் 4 மணிக்கு தர முடியாதுன்னு சொல்ல மாட்டியா லக்ஸோ? பரவாயில்ல சின்ன, விடு. சரி, அப்ப வேணிக்காக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு, வரட்டும். அந்த ஃபோன் பண்றேன். ஹலோ வேணி. சொல்லு லக்ஸு. நாங்கெல்லாம் வேப்பலையும் பூவும் பறிக்க போறோம், வரியா? வர லக்ஸு. சரி வேணி, வந்துடு, நான் வச்சிடுறேன். சின்ன வேணி வந்துருவா, நம்ம அவ வந்ததும் கிளம்பிடலாம். சரி லக்ஸு.